إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழியில் உம்ராவை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது தொடர்பாக ஷேக் அப்துல் அசீஸ் அத்தரீஃபி ஹஃபிலஹுல்லா அவர்களுடைய ஒரு தொகுப்பு. அதிலிருந்து சில செய்திகளை இந்த தலைப்பினூடாக உங்களுக்கு சுருக்கமாக வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். அல் உம்ரத்து அல் முராது பிஹா, உம்ரா என்பதன் மூலம் நாடப்படுவது என்னவென்றால், ஹுவ கஸ்துல் பைத்தில் ஹராமி அல சிஃபத்தின் மஅலூமத்தின் வபி அமாலின் மஅலூமத்தின் வ அக்வாலின் மஅலூம. அதாவது அந்த வீட்டை, புனிதமான அந்த வீட்டை நாடி செல்லுதல், அந்த குறிப்பிட்ட முறையில் குறிப்பிட்ட அமல்களை செய்வதற்காக, குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை அந்த வணக்கத்திலே சொல்வதற்காக என்ற ஒரு வரைவிலக்கணத்தை இதிலே குறிப்பிடுகின்றார்கள். அதேபோன்று உம்ராவை பொறுத்தவரையில் அது எல்லா காலத்திலும் நிறைவேற்ற முடிந்த ஒரு வணக்கமாக அந்த வணக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையிலே சூரத்துல் பக்ராவுடைய 196வது வசனத்தில் ஃபஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் என்று குறிப்பிடுகின்றான். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் என்றால் அல்லாஹுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள், பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே அந்த அடிப்படையில் வைதா வரதல் ஃபضل ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்படுமாக இருந்தால் அதை தொடர்ந்து உம்ராவும் அதற்குள் இருக்கிறது என்ற விடயத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஹஜ்ஜுக்கென்று தனியாக சொல்லப்பட்ட சிறப்புகள், அதேபோன்று உம்ராவோடு இணைத்து சொல்லப்பட்ட சிறப்புகள், இப்படி இரண்டு முறையிலும் நாம் என்ன செய்யலாம், செய்திகளை பார்க்கலாம். நறுமையான சகோதரர்களே, உம்ராவுடைய சட்டம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது, அதாவது அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் உள்ள கருத்து வேறுபாடு, உம்ரா வாஜிபா இல்லையா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ذهب جماعة من العلماء إلى وجوب العمرة. ஒரு சாரார், உலமாக்களின் ஒரு சாரார் கடமை என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். وذهب إلى هذا جماعة من أصحاب رسول الله صلى الله عليه وسلم. நபித்தோழர்கள் சிலரும் இந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதேபோன்று ஃபுகஹா ஸலஃப்ல இமாம் இப்னுல் முஸையப், இப்னு ஜுபைர், அத்தா, முஜாஹித், கதாதா, ஹசன், அஹ்மத் அஷ்-ஷாஃபிஈ. இமாம் ஷாஃபி ஃபி மذஹபில் ஜதீத், அவரது புதிய மذஹபில் இந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். அதாவது உம்ரா என்பது வாழ்நாளில் ஒரு முறை நிறைவேற்றுவது கடமை, அந்த வசதி உள்ளவர்களுக்கு என்ற அந்த கருத்து. எனவே
அந்த அடிப்படையில் ஒரு செய்தியையும் இதிலே கொண்டு வருகிறார்கள். தாரகுத்தினி, ஹாக்கிம் போன்ற நூட்களில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஒரு ரிவாயத்தாக, லைஸ மின் அஹதின் இல்லா அலைஹி ஹஜ்ஜத்துன் வ உம்ரத்துன் வாஜிபத்தான் லா புத்த மின்ஹுமா. அதாவது எந்த ஒருவராக இருந்தாலும் அவருக்கு ஹஜ் உம்ரா என்பது கடமையாகும், செய்வதற்கு வசதி உள்ளவர்களுக்கு என்பதை நாம் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒன்றை விட அதிகம் செய்வது என்பது உபரியானது என்ற ஒரு செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான செய்திகள், இதுக்கு மாற்றமான கருத்தும் இருக்கிறது. என்னென்றால், கடமை உம்ரா என்பது கடமை அல்ல என்ற அந்த கருத்தில் உள்ளவர்களும் இருக்கிறாங்க. இந்த கருத்தை அவர் இங்கே என்ன செய்கிறாரு, இதில் கொண்டு வருகிறார். அதே போன்று அடுத்ததாக ஒரு சட்டத்தை பார்ப்போம். அந்த சட்டம் என்னவென்றால், அதாவது மக்காவிலே வசிப்பவர்களுக்கு உம்ரா உண்டா என்பதை பற்றி பார்க்கும்போது ஒரு செய்தியை கொண்டு வராங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றாக, மக்காவாசிகளே, உங்களுக்கு உம்ரா இல்லை, உங்களுக்கு தவாஃப் தான் இருக்கிறது, நீங்கள் தவாஃப் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க, இதிலே கொண்டு வருகிறார். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, உம்ராவுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களில் ஒரு உம்ரா மறு உம்ராவுக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று வரக்கூடிய அந்த செய்தி. எனவே அதே போன்று இதில் அதாவது உம்ரா கடமை என்று சொல்லும் போது அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு உள்ள நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். அதே போன்று அதற்குரிய அஹ்லியா, அதற்குரியவராக என்று சொன்னால் ஒரு பைத்தியக்காரராக, மனநோயாளியாக இருக்கக்கூடாது. அதே போன்று புத்தி பேதளித்த ஒருவராக இருக்கக்கூடாது என்ற அந்த விடயங்கள். அதே போன்று பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். சிறுவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த உம்ராவை நிறைவேற்றினால் அதற்குரிய நன்மை அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் பருவ வயதை அடைந்த பிறகு அவர்களுக்கு அதை என்ன செய்யும், கடமையாகும் என்ற அந்த அடிப்படை இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவ்வாறாக அதே போன்று ஒரு சுதந்திரவானாக இருக்கணும். ஒரு அடிமை அவ்வாறு நிறைவேற்றினாலும் விடுதலைக்கு பிறகு மறுபடியும் அவர் மீது கடமையாகும் என்ற அந்த விடயம். அதே போன்று அதற்கு சக்தி உடையவராக, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக அதற்கு சக்தி உடையவராக இருக்க வேண்டும். அதே போன்று பெண்களுக்கு மகரம் இருக்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனைகள். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விடயம், ஒருவர் இதை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும். ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு அதற்குரிய வசதி வாய்ப்புகள் வருகின்ற போது தாமதப்படுத்தாமல் அதை நிறைவேற்றுவதில் என்ன செய்ய வேண்டும், அவசரம் காட்ட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இதிலே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த எல்லைகள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கூடிய ஹதீஸில், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்கு துல் ஹுலைஃபாவையும், ஷாம் வாசிகளுக்கு ஜுஹுஃபா, அதே போன்று நஜித் வாசிகளுக்கு கர்னுல் மனாசில், யமன் வாசிகளுக்கு யலம்லம், அதே போன்று அந்த வழியாக யாரெல்லாம் அது அல்லாதவர்கள் அந்த வழியாக அந்த எல்லையை கடந்து பயணிக்கின்றார்கள் அவர்களுக்குரிய எல்லையாகவும் அது இருக்கிறது. ஹஜ்ஜை உம்ராவை நாடி மக்காவுக்கு யார் வருகிறார்கள், அவர்கள் எல்லைகளுக்குள் இருப்பவர்கள் அவங்க இருக்கிற இடத்துல என்ன செய்வாங்க, அவங்க இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்துக் கொள்வார்கள். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அந்த எல்லைகளுக்கு நேர்கோட்டிலே பயணிக்கக்கூடிய நிலைகள் உருவாகின்ற போது, நேர்கோட்டில் உதாரணமாக விமானத்தில் அல்லது கப்பலில் செல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அந்த எல்லையை கடக்கும்போது அவர்கள் நியத்தை வைத்துக் கொள்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதிலே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், மீகாத்தில் இஹ்ராம் அணிதல் என்பது மினல் வாஜிபாத், அது என்ன கடமைகள் என்றும் உள்ள ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதே போன்று இஹ்ராம் என்பது மீகாத்துக்கு முன்னர் என்றால், முன்னர் ஒருவருக்கு அணிய வேண்டிய சூழல் ஏற்படுமாக இருந்தால், உதாரணமாக ஃப்ளைட்டில் செல்லக்கூடிய ஒருவர் அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக என்றால் அணிந்து கொள்ளலாம். அவர் அந்த குறிப்பிட்ட இடத்தை அடைகின்ற போது என்ன செய்வார், அவர் நியத்தை வைத்துக் கொள்வார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று மக்காவுக்கு யார் ஹஜ் உம்ராவை நாடி வருகின்றார்களோ அவர்கள் என்ன செய்யணும், எல்லையில் அவங்க இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உதாரணமாக வேறு நோக்கங்களில் வேறு நியத்துக்களில் மக்காவுக்கு வருகிறார்கள் என்றால் அவர்கள் மீது கடமை இல்லை, அவர்கள் மீது கடமை இல்லை இஹ்ராம் அணிந்து கொள்வதற்கு. அவங்க என்ன செய்வாங்க, அதற்கு பிறகு அவங்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்தால் அவர்கள் அந்த இருக்கிற இடத்துல என்ன செய்வார்கள், இஹ்ராம் அணிந்து உம்ராவை நிறைவேற்றுவார்கள். அதே போன்று ஒருவர் இஹ்ராமுக்காக குளித்து கொள்ளுதல் என்ற விடயத்தை நாம் பார்க்கின்ற போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய ஒரு செய்தி, தாரகுத்னி ஏனைய நூட்களில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். மின சுன்னத்தி ஐயகத்தசில் இதை அராத ஐயஹுரிம இதை அராத ஐயதுகுல மக்கா. அதாவது ஒருவர் இஹ்ராம் அணிந்து கொள்வதற்கு நாடினால் குளித்துக் கொள்வது சுன்னத்தாகும். அதே போன்று மக்காவில் நாடுபவர் மக்காவுக்குள் நுழைய நாடுபவர் குளித்துக் கொள்வது சுன்னத்தாகும் என்று வரக்கூடிய இந்த செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது இஹ்ராமின் போது குளித்துக் கொள்ளுதல் என்பது ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மக்காவுக்குள் நுழையும் போதும் என்ன செய்வது, குளித்துக் கொள்வதற்கும் நபி வழியிலே முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவ்வாறு குளித்துக் கொள்வார்கள் அந்த தீத்வா என்ற இடத்தில் என்ற செய்தியையும் நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்று இஹ்ராமுக்குள் ஒருவர் என்ன செய்கிறார், நியத்து வைத்து நுழைகிறார் என்று சொன்னால் அதன் பிறகு தடுக்கப்படுகின்ற விடயங்கள் அவைகளிலிருந்து என்ன செய்யணும், ஒருவர் விலகி கொள்ள வேண்டும். முடிகளை அகற்றக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, மனம் பூசக்கூடாது, ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, தைத்த ஆடைகள் ஆண்கள் அணியக்கூடாது, அதே போன்று வேட்டையாடக்கூடாது, திருமண பேச்சுவார்த்தைகள் கூடாது, அதே போன்று இல்லற உறவு என்பது கூடாது. இது போன்ற தடுக்கப்பட்ட விடயங்கள் இவைகளிலிருந்து முழுமையாக என்ன செய்யணும், விலகி இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ஒரு இஹ்ராமுக்குள் நுழைவதற்கு முன்னால் இஹ்ராமுக்காக குளித்தல், உடலில் மனம் பூசிக்கொள்ளுதல் என்ற விடயங்கள் சுன்னத்தான விடயங்களாக இருந்து கொண்டு இருக்கின்றன. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நியத்து வைக்கின்ற போது ஏதாவது தடைகள் வரும் என்று பயந்தால் உம்ரா செய்வதாக நியத்து வைத்து லெப்பைக் உம்ரத்தன் என்று சொல்வது, நியத்தை உள்ளத்தால் வைக்க வேண்டும். லெப்பைக் உம்ரத்தன் என்று சொல்லுதல். ஏதாவது தடைகள் வரும் என்று பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹும்ம மஹல்லி ஹைசு ஹபஸ்தனி என்ற அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்வதன் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது உம்ரா செய்ய முடியாமல் தடைகள் ஏற்பட்டாலும் அவங்க அதற்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியது இல்லை என்பதையும் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் உம்ராவுக்காக ஒரு பிராணியை என்ன செய்து அறுத்து பலியிடுதல், ஒரு ஆட்டை ஒருவர் தன்னோடு ஒரு ஆட்டை கொண்டு வருதல், அறுத்து பலியிடுதல் என்பதும் ஒரு சுன்னா தான். அது ஒரு சுன்னத்தான். பலரும் இன்று அந்த சுன்னாவை தெரியாமல் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய அந்த வருடத்திலே உம்ராவுக்கு வரும்போது என்ன செஞ்சாங்க, தங்களோடு அந்த பலிப்பிராணியும் எடுத்துக்கொண்டு தான் வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவங்க தடுக்கப்பட்ட போது அந்த பலிப்பிராணியை அறுத்து தலை மொட்டையை போட்டுக்கொண்டாங்க என்ற செய்தியை நாங்கள் படிக்கிறோம். எனவே இது உம்ராவிலும் ஒரு சுன்னத்தான விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தல்பியாவுடைய வார்த்தைகள், ஒரு இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டால் தல்பியாவை சொல்வது சுன்னாவாக இருக்கிறது. அந்த தல்பியாவுடைய வாசகங்களில் நபி அவர்கள் கூறிய அந்த வாசகங்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த வார்த்தை. அதே போன்று இன்னும் ஒரு ரிவாயத்தை நாம் இதிலே பார்க்கலாம். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யக்கூடியது லப்பைக்க இலாஹுல் ஹக் என்ற வார்த்தைகள். லப்பைக்க இலாஹுல் ஹக், உண்மையான இறைவனை நான் உனக்கு அடிபணிந்து வந்துவிட்டேன் என்ற அமைப்புள்ள வாசகங்கள். அதே போன்று சஹாபாக்கள் சில வாசகங்களை கூடுதலாக சொல்லியிருக்கிறாங்க, அதை நபி அவர்கள் அங்கீகரித்திருக்கிறாங்க என்று வரக்கூடிய வாசகங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் மர்கூபன் அவ் மர்ஹூபன் லப்பைக் தன் நஅமா வல் ஃபதுலா அல் ஹசன் என்று வரக்கூடிய வாசகம். இவ்வாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க என்று வருகிறது.
அதே போன்று இந்த வாசகங்களில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த தல்பியாவை சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதோட கூடுதலாக லப்பைக வஸஅதைக் வல் கைரு பியதைக் லப்பைக வர் ரக்பா இலைக வல் அமல் என்ற வாசகங்களை சொல்வார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அதே போன்று நபி அவங்க இவ்வாறும் சொல்லுவாங்கன்ற ஒரு செய்தி ஒரு லப்பைக தல் மஆரிஜ் என்றும் வருகிறது. அதே போன்று இன்னொரு வாசகம் வருகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க அனஸ் இப்னு மாலிக் போன்றவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்களாக லப்பைக ஹக்கன் ஹக்கன் தஅப்புதன் வரிக்கா லப்பைக ஹக்கன் ஹக்கன் தஅப்புதன் வரிக்கா என்று சொல்வது. எனவே இதில் தல்பியாவை பொறுத்தவரையில் என்ன செய்கிறது, இடைக்கிட தல்பியாவை மீட்டி கொண்டிருத்தல். உதாரணமாக உயர்வான பகுதியை நோக்கி செல்கின்ற போது, தாழ்வான பகுதியை நோக்கி இவ்வாறு அந்த நிலைகள் மாறுகின்ற போது இப்படி என்ன செய்கிறது, தல்பியாவை சொல்லுதல் என்ற விடயத்தையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று பெண்களுடைய தல்பியாவை பொறுத்தவரையில் அவங்க தங்களுக்கு கேட்கக்கூடிய விதத்தில் அல்லது தங்களுக்கு பக்கத்தில் உள்ள பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பிலே தல்பியாவை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். எனவே ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அவங்க இரவுல வெளிப்பட்டு போகின்ற போது அவங்க தல்பியாவுடைய சத்தத்தை, பெண்கள் சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்கும் போது யாருன்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன செஞ்சாங்க, தன்ஈம்ல உம்ராவுக்காக அவங்க தல்பியா சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க என்னிடம் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் என்று சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா அவங்க அங்கே பெண்கள் இருக்கிறாங்க, அந்த இடத்துல தான் தல்பியாவை அவங்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பில் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நர்மையான சகோதரர்களே, அதே போன்று நியத்து வைக்கின்ற போது மனதால் நியத்தை வைத்து விட்டு லப்பைக்கு உம்ரத்தன் என்று ஒரு முறை தான் சொல்ல வேண்டும், அது பல முறை அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதில் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், பகரமாக உம்ராவை செய்கின்ற போது என்ன செய்கிறது, பகரமாக செய்வதாக மனதால் நியத்து வைத்துக் கொண்டு, உதாரணமாக தந்தை என்றால் லப்பைக்கு உம்ரத்தன் அன் அபி அப்படி என்று சொல்கிறது. உம்ரா செய்யக்கூடியவர், பகரமாக செய்வர் தனது உம்ராவை அதற்கு முன்னர் நிறைவேற்றி இருக்க வேண்டும். அடுத்து ஒருவருக்காக மட்டும்தான் நியத்து வைக்கலாம், பலருக்கு அல்ல. அதே போன்று முடியாதவர்கள் என்ன செய்கிறது, உம்ராவை ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாதவர்கள் அவங்களுக்கு பகரமாக தான் செய்யலாம். அவங்க உடல் ரீதியாக பலவீனமுற்றிருக்க வேண்டும், நோயுற்றிருக்க வேண்டும், இப்படியான காரணங்கள் இருந்தால் அவங்களுக்கு அல்லது மரணித்திருக்க வேண்டும், அவர்களுக்கு பகரமாக என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம் என்ற விடயம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க வேண்டிய விடயம், தல்பியாவை எங்கு நிறுத்துவது, தல்பியாவை நிறுத்துவது சம்பந்தமாக நாம் பார்க்கின்ற போது பார்க்கலாம். அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களோட ஒரு ரிவாயத்து வருகிறது. நாஃபி சொல்கிறாங்க, மக்காவின் அந்த புனித எல்லைகளை அடைந்ததும் அவங்க தல்பியாவை என்ன செய்வாங்க, ஓதியவர்களாக பயணத்தை நிறுத்துவார்கள். தல்பியாவை அவங்க நிறுத்துவாங்கன்ற இல்லை ஒரு கருத்து வேறுபாடுண்டா, ஹரம் எல்லை அடைந்தவுடன் தல்பியாவை நிறுத்துவது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அடுத்து தவாஃபை என்ன செய்கிறது, ஆரம்பிக்கின்ற போது தல்பியாவை நிறுத்துவது என்ற ஒரு கருத்தும் இதிலே காணப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருவர் மஸ்ஜிது ஹராமுக்குள் நுழைகின்ற போது, இப்போ ஆரம்பமாக நுழைகிறாரு, வலது காலம் முன் வைத்து அல்லாஹ் மஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திகன்னு நுழைகிறார். அப்படி அவர் என்ன செய்கிறார், அப்படி நுழைகின்ற போது கையால் சைகை செய்யக்கூடிய ஒரு முறை கிடையாது. அல்லது குறிப்பிட்ட அந்த முதல்ல காபாவை பார்க்கின்ற போது குறிப்பிட்ட அப்படி ஒரு பிரார்த்தனையும் ஒரு துவாவும் என்ன செய்யாது, அப்படி கிடையாது. அல்லது கையை முத்தமிடக்கூடிய அப்படியான முறைகள் இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கைகள் அப்படி உயர்த்துவது என்பது சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியும் இல்லை என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை பார்க்கின்ற போது, அவங்க காபாவை பார்க்கும்போது இப்படி சொல்லுவாங்க என்ற ஒரு செய்தி வருகிறது. அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வமின்கஸ்ஸலாம் ஹய்யினா ரப்பினா பிஸ்ஸலாம் என்று வரக்கூடிய வார்த்தைகள். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க என்பது ஆதாரப்பூர்வமானது. நபி அவங்க சொன்னாங்கன்னு வரக்கூடிய செய்தியில் பலவீனமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று இன்னொரு ஆதாரமற்ற ஒரு பலவீனமான செய்தி தான் காபாவை பார்க்கின்ற போது அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பைத்தி தஷ்ரீஃபன் வ தஅதீமன் வ தக்ரீமன் வ மஹாபத்தன் வஸித் மன் ஷர்ரஃபஹு வ கர்ரமஹு மிம்மன் ஹஜ்ஜஹு அவ் இஅ்தமர தஷ்ரீஃபன் வ தஅதீமன் வ தக்ரீமன் வ பிர்ரன் என்று வரக்கூடியதும்
ஆதாரப்பூர்வமானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருவர் உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு சென்று விட்டால் என்ன செய்ய, உம்ராவை நிறைவேற்றுவதில் அவர் அவசரம் காட்ட வேண்டும். அதில் தாமதப்படுத்தாமல் உம்ராவை செய்வதில் அவசரம் காட்ட வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று தல்பியா எந்த இடத்துல நிறுத்துற என்பது சம்பந்தமான அந்த 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அதே போன்று ஒருவர் தவாஃபில் இருக்கும்போது உதுவோடு இருக்க வேண்டுமா என்பதை பார்ப்போமாக இருந்தால், உதுவோடு ஒருவர் தவாஃப் செய்வது என்பது சுன்னாவாகும். ஆனால் அது வாஜிப், கட்டாயம் அல்ல. ஒரு செய்தி வருகிறது, அத்தவாஃபு பில் பைத்தி சலா என்று வரக்கூடிய செய்தி. அந்த வீட்டில் தவாஃப் என்பது தொழுகை போன்றது என்று வரக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில் அது அப்துல்லா இப்னு அப்பாஸனுடைய கூற்றாகத்தான் அது வருகிறது. நபியாவோட கூற்றாக வரக்கூடியது ஆதாரபூர்வமானது அல்ல. அப்துல்லா இப்னு அப்பாஸனுடைய கூற்றாக வருது. ஆனால் நபியாவங்க உது செய்தவர்களாகத்தான் என்ன செஞ்சாங்க, தவாஃப் செஞ்சாங்க. எனவே சுன்னாவாக இருக்கிறது, கடமை என்பது அல்ல என்றதையும் இங்கே அவர் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஒருவர் அந்த தவாஃபை ஆரம்பிக்கின்ற போது என்ன செய்வது, வலது பூஜ்ஜத்தை ஆண்கள் திறந்து கொள்வது, அதில் அல்லாஹ் அக்பர் என்று என்ன செய்வது, சொல்வது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஆரம்பித்தல், தவாஃபை ஆரம்பிக்கின்ற போது அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை கையால் தொட முடிந்தால், அப்படி தொட்டால் கையை முத்தமிடலாம், அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லலாம். அது அல்லாமல் வேறு எதுவும் அங்கே என்ன ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது சொல்வதற்கு. அதில் ஒரு துவா சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஈமானம் பிக வ தஸ்தீகம் பி கிதாபிக வஃபவாஹன் பி அஹதிக வத்திபாஅன் லி சுன்னத்தி நபீக என்று வரக்கூடியது ஆதாரமற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஹஜர் அஸ்வத் கல்லை ஒரு முத்தமிட முடிந்தால் முத்தமிடுவது, அல்லது கையால் தொட்டு கையை முத்தமிடுவது, அல்லது ஒரு தடி இருந்தால் தடியால் தொட்டு அதை முத்தமிடுவது. சில சஹாபாக்கள் செஞ்சுருக்காங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்றவங்க தனது ஒரு துணி இருந்து அதை அதில் போடுவாங்க, அப்படி போட்டு அதை எடுத்து முத்தமிடுவாங்கன்றும் செய்திகள் இடம்பெறுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் அனஸ் இப்னு மாலிக் அவங்க தவாஃப் செய்கின்ற போது ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வரும்போது அதை பார்ப்பார்கள். அதை பார்த்தவர்களாக தக்பீர் சொல்லுவாங்க என்று வருகிறது. அதல்லாமல் ஏனைய சயீத் பின் ஜுபைர் போன்ற இமாம்கள் தாபீன்களும் இவ்வாறு செய்வாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று மக்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவதில் சிரமப்படக்கூடாது என்ற விடயத்தையும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ருக்குனுல் யமானி என்ன செய்யலாம், தொடலாம், அதை முத்தமிடுவதல்ல, தொடுவது மாத்திரம். அதை தொட முடியாத பட்சம் அதன் பால் சைகை செய்தல் என்பது கிடையாது. அதே போன்று ருக்குனுல் யமானி ஹஜர் அஸ்வதுக்கு மத்தியில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன் வகினா அஸாபன்னார் என்று ஓதிக்கொள்ளுதல். அதே போன்று அந்த தவாஃபில் 7 சுற்றுக்களிலும் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். முதல் 3 சுற்றுக்களில் ஓட்டமும் நடையுமாக வேகமாக செய்தல். இதை இந்த ரமலை பொறுத்தவரையில் லி அஹ்லி மக்கத்த ஃபலா யுஸ்ரா, மக்காவாசிகளுக்கு என்ன இந்த ரமுல் என்பது கிடையாது, வெளியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு தான் ரமுல் என்ற ஒரு செய்தியும் இங்கே செய்கிறாங்க, குறிப்பிட்றாங்க. இப்னு அபி ஷைபால் வரக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு செய்தி, அஹ்லு மக்கா மக்காவாசிகள் ரமுல் செய்ய மாட்டாங்க என்ற அந்த செய்தி. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, தவாஃபின் போது என்ன ஓதுவது, என்ன சொல்வது என்றது பார்க்கும்போது அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்தல் என்ற அந்த விடயம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இது இப்னு அசாக்கிர் தாரிக் டிமிஷ்கில் வரக்கூடிய ஒரு செய்தி. அவங்க தவாஃபின் போது இப்படி சொல்லுவாங்க, ரப்பி கினி ஷுஹ நஃப்சி, ரப்பி கினி ஷுஹ நஃப்சி என்று அந்த கஞ்சத்தனத்தை, கருமித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. இவ்வாறு அவங்க ஓதிக்கிறாங்க. யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. பொதுவாக துவா செய்து கொள்ளலாம், பிரார்த்தனைகள் செய்யலாம், திக்ரு செய்யலாம். குறிப்பாக அந்த ரப்பனா ஆத்தினா நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம். அதே போன்று குர்ஆனை ஓதுதலுக்கும் நேரடியான ஆதாரங்கள் எதுவும் இதில் கிடையாது என்ற விடயத்தை பார்க்கின்றோம். ஆனால் சிலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்படி குர்ஆன் ஓதுறதை வெறுத்தும் இருக்கிறாங்க தவாஃபின் போது. அஹ்மத் மாலிக் போன்ற அறிஞர்கள் இடத்துல இப்படி ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கிறது. சில அறிஞர்கள் இமாம் ஷாஃபி, இமாம் இப்னு முபாரக் போன்றவங்க ஓதுறதை விரும்பத்தக்கது என்று சொல்கிறாங்க.
இமாம் முஜாஹித் ரஹிமுல்லா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது உஸ்மான் இப்னு அஸ்வத் என்பவரிடத்துல குர்ஆன் என்ன செய்வார், அவரிடத்துல ஒப்புவித்து கொண்டு செல்வார் என்ற விடயத்தையும் இதிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று தவாஃபை பொறுத்தவரை வாகனத்திலே அமர்ந்து செய்தல், நடந்து செய்தல் என்ற இந்த முறைகள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியில் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று தவாஃபின் போது என்ன செய்கிறது, நாங்கள் தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடாது, பயனுள்ள விஷயங்களை பேசலாம். இப்னு அப்பாஸ் போன்றவர்கள், இமாம் அபுல் ஆலியா சொல்கிறாங்க, என்ன செய்கிறாரு, அதாவது எனக்கு அரபு அந்த மொழியை எனக்கு தவாஃபின் போது அந்த வார்த்தைகளை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று பாதணிகளை பயன்படுத்துவ தவாஃபின் போது அனுமதி இருந்தாலும் அதில் நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், அசுத்தங்கள் அதில் இருக்கக்கூடாது என்ற விடயம் நபி அவங்க என்ன செய்கிறாங்க, நபி அவங்க அந்த மக்காமில் பாதணிகளோடு இருந்தாங்கன்ற ஒரு செய்தி அபூ ஹுரைரா அறியக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம், அகமதில் வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே அருமையான சகோதரர்களே, இது தவாஃபோடு தொடர்புடைய விடயங்கள், தவாஃபோடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய விடயங்கள். மொத்தம் 7 சுற்றுகள், ஒவ்வொரு சுற்றும் ஹஜர் அஸ்வதை அடையும் போது நிறைவடையும் என்பதை பார்க்கின்றோம். அந்த 7 சுற்றுக்கள் முடிந்த பிறகு மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னாலிருந்து 2 ரக்காத்துகள் தொழுவது. 7 சுற்றுக்கள் முடிந்தவுடன் வலது பூஜ்ஜத்தை மூடிக்கொள்ள வேண்டும். மக்காம் இப்ராஹிம் பின்னாலிருந்து நாங்கள் தொழக்கூடிய 2 ரக்காத்துகளில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து குல் வல்லாஹு அஹத் என்ற அத்தியாயத்தை ஓதுதல். அதே போன்று காபாவை பார்த்து கொண்டிருத்தல் ஒரு இபாதத், வணக்கம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யலை, அப்படியான செய்திகள் எதுவும் வரவில்லை என்றதையும் புரிந்து கொள்ளணும். கபாவை முன்னோக்கி தொழுதல் என்ற அந்த விடயங்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம், இப்போ இந்த தவாஃபை முடித்த பிறகு 2 ரக்காத் தொழுத பிறகு மறுபடியும் ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னா, முடியாத பட்சத்தில் அதன் பல சைகை செய்தல் என்பது கிடையாது. அதன் பிறகு நாம் சை செய்வதற்காக என்ன செய்தல், சஃபாவுக்கு செல்லுதல், சைக்காக சஃபாவுக்கு செல்லுதல். சஃபாவுக்கு இதில் அப்துல்லா இப்னு உமர் என்ன சொல்கிறாங்க, பெண்கள் சஃபாவுடைய உயரத்துக்கு மேலுக்கு ஏறக்கூடாது, அதே போன்று தல்பியாவில் அவங்க தனது சப்தங்களை உயர்த்தக்கூடாது என்ற அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு ரிவாயத்தை இதில் கொண்டு வராங்க. அதே போன்று அங்கே என்ன செய்கிறது, காபாவை முன்னோக்கியவர்களாக துவா செய்கிறது. அந்த துவா இப்போ உதாரணமாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கைகளை உயர்த்தி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதஹு சொல்லி சொல்கிறது. இவ்வாறு 3 தடவை சொல்வது, அதுக்கு மத்தியில் நீண்ட நேரம் துவா செய்தல். இதில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி துவா செய்வாங்கன்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். அல்லாஹும்ம இன்னக்க குல்த, யா நீ கூறினாய், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடமே பிரார்த்தியுங்கள், நான் உங்களது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன், பதிலளிக்கிறேன் என்று சொல்லிட்டு, வ இன்னக்க லா துஹலிஃபுல் மீஆத், வ இன்னக்க லா துஹலிஃபுல் மீஆத், நிச்சயம் நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவன் அல்ல. வ இன்னி அஸ்அலுக கமா ஹதைதனி லில் இஸ்லாமி அல்லா தன்ஸிஅஹு மின்னி ஹத்தா ததவஃபானி வ அன முஸ்லிமுன் என்று வரக்கூடிய செய்தி. எனவே இதில் எனக்கு நீ இஸ்லாத்துக்கு வழிகாட்டியது போன்று நான் மரணிக்கும் வரை என்னை முஸ்லீமாக வாழச் செய்வாயாக, இஸ்லாத்தை என்னிடமிருந்து பிடுங்கி விடாது என்று துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. சஹாபாக்கள் இப்படி துவாக்கள் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செய்யலாம். அதே போன்று இன்னும் அவங்கள தொட்டு வருது, அவங்க 7 முறை தக்பீர் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு தக்பீருக்கு மத்தியில் அல்லாஹ் புகழ்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்க, நபி மீது ஸலவாத்தை சொல்லுவாங்க என்ற ஒரு ரிவாயத்தும் என்ன செய்கிறது, வருகிறது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, இது பைஹக்கில் வரக்கூடிய ஒரு செய்தி, 3 முறை தக்பீர் சொல்லுவாங்க, நீண்ட நேரம் துவா செய்வாங்க. அதே மாதிரி இமாம் இப்ராஹிம் நஹை சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தோழர்கள் அவங்கள பொறுத்தவரையில் என்ன செய்வாங்க, 25 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு சஃபாவில் மர்வாவிலிருந்து துவா செய்வாங்க என்ற செய்தியும் பார்க்கிறோம். அப்போ எனவே கைகளை உயர்த்துவது என்பதும் துவாவுக்காக சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கையால் சைகை செய்தல் என்ற அப்படி ஒரு முறை கிடையாது. நிறைய பேர் அப்படி ஏறும்போது சைகை செய்கிறாங்க, அது அப்படி ஒரு ஆதாரம் அது அப்படி செய்வது கிடையாது என்பது. அதே மாதிரி செய்கின்ற போது
விசேஷமாக ஓதுவதற்கு அப்படி எந்த துவாக்களும் வரலை. ஆனால் இதில் வந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஓதுவாங்கன்ற ஒரு செய்தியை கொண்டு வராங்க. ரப்பியஃபிர் வரஹம் வ அன்தல் அஸ்ஸுல் அக்ரம். ரப்பியஃபிர் வரஹம் வ அன்தல் அஸ்ஸுல் அக்ரம். இது நபியாக ஓதினாங்கன்ற வரக்கூடிய செய்தி ஆதாரமற்றது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி கருணையை பிரார்த்தி கண்ணியமானவன் என்று இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க என்ற செய்தியை இதில் என்ன செய்கிறாரு கொண்டு வருகிறார். அதே போன்று பச்சை பல்புகளுக்கு மத்தியில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும், பெண்கள் சாதாரணமாக செல்வார்கள். அதே போன்று சையை பொறுத்து அங்கே வலது பூஜ்ஜத்தை திறக்கக்கூடாது, வலது பூஜ்ஜம் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு முடியை மலித்தல் அல்லது என்ன செய்தல், குறைத்தல். மலிப்பவங்க சொல்லாங்க 3 தடவை துவா செய்தாங்க, 3ஆவது முறை தான் குறைப்பவங்களுக்கு துவா செய்தாங்கன்றதை பார்க்குறோம். எனவே இதுதான் அது அவ்வாறு இதோடு உம்ரா என்ன வணக்கம் என்பது என்ன செய்கிறது, நிறைவடைகிறது. அப்போ எனவே இதுதான் உம்ரா செய்வதற்கான அந்த முறை சுருக்கமாக நாம் இந்த பாடத்தில் அறிந்து கொண்டோம். எனவே அல்லாஹ் நமது வாழ்வில் உம்ராவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானா, நிறைவேற்ற இன்னும் வாய்ப்பு கிடைக்காத அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.